ஸோ இப்போ தான் வந்து நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி கானா வினோத் பண்ணது தப்பு தானேன்னு சொல்லி பார்வதி வந்து கமருதீன் கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு. அதுக்கப்புறமா கமருதீன் உள்ளே சாப்பிட போயிட்டாரு. திருப்பி கானா வினோத் வெளியில் வராங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே அரோரா பற்றின பேச்செல்லாம் வருது. அப்போ வந்து எனக்கு ஹர்ட் ஆகும் தானே, அவன் ஏன் முன்னாடியே பண்ணுறது ஹர்ட் ஆகும் தானே அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது கானா வினோத்தும் ஆமாம், அது அவன் முன்னாடி பண்ணும்போது உனக்கு ஹர்ட் ஆகும் அரோரா கூட பேசும்போது, ஆனால் அவனுக்கு வந்து 2 பேரும் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இப்போ அமித் சொல்கிறாரு, அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன், அவன் எல்லாரும் லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறான், அதனால தான் அவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. நேத்திக்கும் இதே விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ எவ்வளோ ஒரு சென்சிபிளாக அவர் யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ இதாக சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா கானா வினோத் சொல்கிறாரு, நீ ஒரு நாள் அவன் அமித் மேலே தோளில் சாஞ்சிட்டு இருந்தேல்ல, அப்போ அவன் என்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி என்ன வேணும்னு வெறுப்பேற்றுறதுக்கே பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படின்னோடனே அமித் வந்து அடிப்பாவே அப்படியா பண்ண அப்படின்னோடனே சேச்சே அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அந்த டிஸ்கஷன் பேசுகிறாங்க. பேசும்போது பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும் அவன் நல்லா வெறுப்பானான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்தை வந்து ஹஸ்பண்ட் மாதிரி வச்சு பண்ணியிருப்பாங்கல்ல பார்வதி, அந்த ரோலை பற்றி பேசுகிறாங்க. உடனே அமித்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆனால் அவர் கோவமாக பேசல, சாஃப்டாக பேசுகிறாரு. பாரு, இனிமேல் இந்த மாதிரிலாம் என்னை யூஸ் பண்ணாத ப்ளீஸ், இந்த மாதிரி பண்ணாத, நீ வேணும்னு தான் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அமித் சொல்கிறார், நீ இப்போ சொன்னியே நான் வேணும்னு தான் பண்ணேன், நீயே சொன்னியே அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே ஆமாம், அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுது, பட் நான் அவன் வெறுப்பேற்றணும்னு நான் பண்ணலை, பட் உங்கள் மேலே சாஞ்சதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சது அவன் வெறுப்பு ஆகுறான்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கானா வினோத் சொல்கிறாரு, ஒரு 1.5 மாதம் உங்களால் பொறுத்துக்க முடியாது, அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுமோ வெளியில் போய் பண்ணுங்கள் அப்படின்னோடனே சரி ஓகே நான் ஒதுங்கிக்கிறேன். அவன் 2 பேருமே சொல்கிறாங்க, உன்னால் அவனோட கேமும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு, நீ திடீர்னு பேசலைன்னா அதுவும் அவன் அப்செட் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்வதி சொல்கிறாங்க, அப்படியா சரி அப்போ நான் ஒதுங்கிக்கிறேன், அவனோட கேம் அஃபெக்ட் ஆகுதுன்னா வேண்டாம் நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னோடனே கானா வினோத் கேட்குறாரு, வெளியில் போயும் நீ ஒதுங்கிக்குவியா அப்படின்னு கேட்குறாரு. அது நான் சொல்ல மாட்டேன், இங்கே வச்சு அவனோட கேம் ஸ்பாயில் ஆகாததுக்கு நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு கானா வினோத் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த டைமில் அமித் சொல்கிறாரு, 1.5 மாதம் ஆனால் இவங்களால ஒதுங்கலாம் முடியாது, இப்போ இப்படி தான் சொல்லுவாங்க, அப்புறம் மேக்னெட் மாதிரி ஒட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. அப்புறம் கானா வினோத் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. திருப்பி அமித்துக்கும் பார்வதிக்கும் அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. அப்போ அமித் சொல்கிறாரு, அரோராவும் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க, உன்னால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க, நான் மன்னிப்பு கேட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, விஜய் சேதுபதி சார் என்னை கண்டபடி கேட்டாச்சு, மக்களும் என்னை வெளியில் கழுவி ஊற்றிருப்பாங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், இதுக்கு மேலே அவங்க ஹர்ட் ஆகுதுன்னா அது அவங்களோட ப்ராப்ளம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் மன்னிப்பு தான் கேட்க முடியாது, நான் கேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதான் இப்போ லைவ்ல கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.